வணக்கம். இந்த வீடியோவில் பழைய ஓய்வூதியம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வழங்க நீதிமன்றம் ஜாக்பாட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவதற்கு ஒரு முக்கிய நீதிமன்ற உத்தரவு வெளிவந்திருக்கிறது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் யாருக்கு வழங்கப்படும், தீர்ப்பில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்ன, யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஓய்வுக்கு பிறகும் உறுதியான வருமானம், குடும்பத்திற்கு பாதுகாப்பு, வாழ்நாள் நிதி நிம்மதி கிடைத்தது. ஆனால் இந்த முக்கியமான உரிமை பலரிடமிருந்து பறிக்கப்பட்டது. இப்போது ஒரு முக்கியமான நீதிமன்ற தீர்ப்பு அதை மீண்டும் ஆயிரக்கணக்கானோருக்கு கிடைக்க வழி செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய சமீபத்திய தீர்ப்பு நகராட்சி தினக்கூலி ஊழியர்களுக்கு மிக முக்கியமான சட்ட வெற்றியாக அமைந்துள்ளது. குறிப்பாக 1991ஆம் ஆண்டு தினக்கூலி அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நகராட்சியில் பணியில் சேர்ந்த ராமசுப்பு, ஆறுமுகம், ஸ்ரீதர், வள்ளியப்பன், ஸ்ரீதரன், நாகவள்ளி, ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தனர். இவர்கள் 2006ஆம் ஆண்டில்தான் பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். ஆனால் அதற்குள், அதாவது 2003 ஏப்ரல் 1 முதல் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்துவிட்டதால் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படவில்லை. இதனை எதிர்த்து தினக்கூலியாக பணியாற்றிய காலத்தையும் சேவை காலமாக கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என்றும் தாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினர். இந்த வழக்கில் அரசு தரப்பு 2003க்கு பிறகு நிரந்தரம் செய்யப்பட்டதால் புதிய ஓய்வூதிய திட்டமே பொருந்தும் என்று வாதிட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் தினக்கூலியாக பணியாற்றியதால் 2001இல் நிரந்தரம் செய்ய தகுதி பெற்றவர்கள் என்று முன்வைத்தது. இரண்டு தரப்பு வாதத்தையும் பரிசீலித்த நீதிபதி முக்கியமான சட்ட பிரமாணத்தை முன்வைத்து தீர்ப்பு வழங்கினார். அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ந்து தற்காலிக பணியில் இருந்தவர்கள் நிரந்தர பணிக்கு தகுதியானவர்கள். அந்த தகுதி பெற்ற காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களின் ஓய்வூதிய உரிமையினை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றார். இந்த வழக்கில் மனுதாரர்கள் 2001ஆம் ஆண்டிலேயே அந்த தகுதியை அடைந்திருந்ததால் அவர்களை பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய தொகையினை கணக்கிட்டு 4 மாதங்களுக்குள் வழங்கவும் அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு தாமதமாக நிரந்தரம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தினக்கூலி மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு பெரிய நம்பிக்கை அளித்துள்ளது. அரசு நிர்வாகம் தாமதம் காரணமாக ஊழியர்கள் இழப்பை சந்திக்கக்கூடாது என்ற அடிப்படை கொள்கையினை இந்த தீர்ப்பு வலியுறுத்தியுள்ளது. 2003க்கு முன்பு 10 ஆண்டுகள் பணியினை முடித்து நிரந்தர தகுதி பெற்றிருந்தும் பின்னர் மட்டுமே நிரந்தரம் செய்யப்பட்டவர்கள் இப்போது இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க கோரலாம். இதனால் தமிழகத்தின் பல்வேறு நகராட்சிகள் மற்றும் அரசு துறையில் பணியாற்றியோருக்கு இது ஒரு முக்கியமான சட்ட ஆதாரமாகவும் உரிமை மீட்பு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவது சார்ந்து வெளிவந்திருக்கக்கூடிய தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.